இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கா, அப்புறம் சொல்கிறேன்னா. ரைட். ரைட்டி. ஸோ நம்மளோட பிளான் இதான். இன்றைக்கு வந்து டியூஸ்டே. ஸோ இன்றைக்கு வந்து நாம ஆங்குலர் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆங்குலர். ஸோ இந்த வீக்கோட வந்து ஆங்குலரை ஃபினிஷ் பண்ணுறது தான் இந்த டார்கெட். உங்களுக்கு வந்து 24. ரைட். ஆங்குலர் இன்றைக்கு கிளாஸ் டைம்ஸ் வந்து உங்களுக்கு இன்றையிலேருந்து ஒரு கண்டினியூஸ் கிளாஸஸ் இருக்கும். நான் அந்த மெட்ட பேட்சுக்கு வந்து கிளாஸ் ட்ராப் பண்ணியிருக்கேன் இந்த வீக் ஃபுல்லாக. ஸோ அதனால் உங்களுக்கு வெனிஸ்டே இருக்க போது, தேர்ஸ்டே இருக்க போது, ஃப்ரைடே இருக்க போது, சாட்டர்டே இருக்க போது, சண்டே இருக்க போகுது. ஸோ வெனிஸ்டே வந்து 2 செஷன்ஸ், மார்னிங் அண்ட் ஈவினிங். நீங்கள் ரெக்கார்டிங்ஸ் பார்க்கலாம். சரியானே? ரெக்கார்டிங்ஸ் பார்த்து நீங்கள் கவர் பண்ணலாம். நீங்கள் மார்னிங் வரைய கட்டாயம் வரணும் மட்டும் இல்லை, நீங்கள் மார்னிங் வந்து ஸோ மார்னிங் செஷன் வந்து ரெக்கார்டிங் பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ளலாம். ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங். ஸோ தேர்ஸ்டே மார்னிங் அண்ட் ஈவினிங், ஃப்ரைடே மார்னிங் அண்ட் ஈவினிங், சாட்டர்டே வந்து ஈவினிங், சண்டே வந்து ஈவினிங். சரிதானே? அவங்க 2, 2, 4, 6, 7, 8 எங்களோட 7 கிளாஸஸ். ஸோ 7 கிளாஸஸில் நான் ஒரு 4 கிளாஸஸில் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ அது முடிஞ்சதென்றால் மோஸ்ட்லி வந்து எனக்கு பிளான் எனக்கு ஃப்ரைடே கடையில் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆங்குலர்ன்றது வந்து பெரிய ஒரு இது இல்லை, ஒரு ஒரு சின்ன நார்மல் இதான். அது நீங்கள் நார்மலாக படிச்செடுத்துடலாம். ஃப்ரைடேயோட முடிஞ்சால் உங்களுக்கு சாட்டர்டே சண்டே ஃபுல் ஃப்ரீ தந்துட்டு, ஸோ நீங்கள் அதில் ப்ராக்டிகல்ஸ் செஞ்சு பார்க்கலாம், அதுகள் இதில் செஞ்சு பார்க்கலாம். நான் அது மாதிரி ரெஃபரன்ஸ் வீடியோ அனுப்புவேன். நீங்கள் ரெஃபரன்ஸ் வீடியோ நீங்கள் க்ளோன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த பிறகு 20, 21, 22 வந்து நம்மளோட யூஷுவல் கிளாஸ் இருக்கும். அதுவும் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங், மார்னிங் அண்ட் ஈவினிங் அண்ட் வரும். ஸோ அதில் வந்து ஸ்ப்ரிங் போட் முடியும். முடிஞ்சால் அந்த வீக் சாட்டர்டேயோட வந்து நம்மளோட கிளாஸஸ் வந்து மார்னிங் வந்து நான் ரெக்கார்டிங்கை மட்டும் போடுறேன் பண்ணா. சரிதானே? 2 பேர் தானே ஜாயின் பண்ணுறது. ஸோ பிரிந்து நீங்கள் ஓகே ஓகே தானே? நான் மார்னிங் வந்து ரெக்கார்டிங் போடுறேன், நைட்டில் வந்து ஸோ லைவ் அடுப்போம். சரியோ? ஸோ ஸோ 26ஆம் தேதி வந்து நம்மளோட ஃபேவல் வைக்கிற ஐடியா இருக்குது. ஃபேவல் ஒருத்தரும் இல்லை. இந்த இந்த ஆன்லைனில் ஒரு 4 பேரை கூப்பிட்டு ஸோ அதோட கோர்ஸை கன்க்ளூட் பண்ணிவிட்டு, ஸோ உங்களோட இன்டர்ன்ஷிப் ப்ராசஸ் அதுகள் இன்டர்ன்ஷிப் ப்ராசஸ் நடந்து கொண்டு இருக்கு. உங்களோட இது வரைக்கும் செஞ்ச அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் எவாலுவேட் ஆகுது டிரான்ஸ்கிரிப்டில் மென்ஷன் பண்ணுறதுக்கு. டிரான்ஸ்கிரிப்டில் வந்து செஷன் வைஸாக உங்களோட எந்தெந்த செஷனில் என்னென்ன கிரேட் எடுத்திருக்கீங்கன்ற எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி கொண்டிருப்பாங்க. ஸோ அது இந்த வீக் நடக்குது. 26ஆம் தேதி மோஸ்ட்லி இஷ்யூ பண்ணுவாங்க, 26. ஸோ அதோட வந்து ஓகே சொன்னேன். அடுத்த வீக்கோட வந்து உங்களுக்கு 6 மந்த் இன்டர்ன்ஷிப் லெட்டராக தான் உங்களுக்கு தர சொல்லியிருக்கேன்னா ரைட்டாக? எப்படியோ உங்களுக்கு 6 மந்த் இன்டர்ன்ஷிப் 4 மந்த்ஸ் கோர்ஸ் என்றாலும் உங்களுக்கு 6 மந்த் இன்டர்ன்ஷிப் வரும். நீங்கள் அதை வந்து வழியாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு கம்பெனியோட பெர்மிஷனும் இருக்குது, நீங்கள் சீக்கிரம் ஸ்கவுட்ற பெர்மிஷனும் இருக்குது. அண்ட் டெவலப்பர் ஸ்டாக் வந்து ரீலான்ச் ஆகுது. ஸோ அந்த இது எனிவே ஸோ அதான் பிளான். ரைட், பிளான் ஓகே தானே? ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட். ஆங்குலர். ஸோ இந்த ஆங்குலர் என்ற கன்செப்ட் வேற முதல் நான் இப்போ ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸை பற்றி நான் சும்மா கதைக்க போகிறேன். நான் ஒரு கவர்மெண்ட் சைட்டுக்கு போகிறேன். ரைட். ரயில்வே கவர்மெண்ட் சைட், கவர்மெண்ட் பட் ரயில்வே ரயில்வேக்கு போகிறேன். கவர்மெண்ட் ரயில்வே சைட்டுக்கு போய் விசிட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக ரெக்கார்டிங் ஆன் பண்ணியிருக்கேண்ணா. ரெக்கார்டிங் ஆன் பண்ணிடுறேன். அப்போதையே ஆன் பண்ணிட்டேன்னா ரெக்கார்டிங் ஸ்டாப் ரெக்கார்டிங். ரைட். ஸோ இதில் வந்து நான் ஜஸ்ட் வந்து தமிழை கிளிக் பண்ணுறேன். ஓகே. ஸோ இது ஒரு கவர்மெண்ட் வெப்சைட். நல்லா நோட் பண்ணுங்க. யாராச்சும் இதில் ஏதாச்சும் கண்டுபிடிக்கிறீங்களா? நான் இதில் எம்ஐ பற்றி என்ற பேஜை கிளிக் பண்ணுறேன். அதில் மேலோட்டம்ன்றதை கிளிக் பண்ணுறேன். ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை பார்க்குறீங்களா? அந்த ப்ரௌசரில் வளமையான மாற்றங்களை தவிர வேறு எதுவும் இதில் மாற்றம் பார்க்குறீங்களா? நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். இந்த கண்டென்ட் இந்த சைட் பாரத் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இவரத்தை கிளிக் பண்ணுறேன். மேலே பாருங்க, இந்த ரீஃப்ரெஷ் பட்டன் என்ன ஆகுதுன்னு பாருங்க கொஞ்சம். வரலாறு பாருங்க டீம். ஒவ்வொரு தரமும் நான் ஒரு பேஜுக்கு நேவிகேட் ஆகி போகக்குள்ள என்ன நடக்குது தெரியுமா? எகெயின் வந்து ஒரு இந்த சைட் வந்து என்ன செய்யுது? ரீஃப்ரெஷ் ஆகுது. ஸோ ரீஃப்ரெஷ் அதான் என்ன நடக்குதுண்டா, ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. இது நம்மட பிசியில் ப்ரௌசர்னு வச்சுக்கோங்க. இது நம்மட ப்ரௌசர். ஸ்ரீலங்காவில் இருக்கிற உங்களோட பிசி. ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவில் இருக்கிற உங்களோட பிசி. ஸோ இது வந்து ஒரு
இன்னொரு கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஒரு வெப்சைட். இது வந்து என்ன செய்யணும், இதான் வந்து உங்களோட ப்ரௌசர்ல லோட் ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ப்ரௌசர் எதை டிடெக்ட் பண்ணி எடுக்கும், இதுல இருக்க html.index.html என்ற ஃபைல. அதானே அவர் என்ட்ரி பாயிண்ட் ஒரு வெப்சைட்டுக்கான கேட் வந்து என்ன, index.html. index.html ஃபைலை வந்து என்ன செய்ய போதும் உங்களோட ப்ரௌசர்ல லோட் பண்ணணும். இப்போ இப்போ நான் பார்த்தேன் தானே, இது நம்மளோட கவர்மெண்ட் வெப்சைட் என்ன செய்யுது, ஒவ்வொரு பேஜையும் நான் கிளிக் பண்ணக்குள்ள எகெயின் வந்து நம்மளோட ப்ரௌசரை வந்து ரீஃப்ரெஷ் பண்ண, அதாவது கண்டனை வந்து எடுத்து 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 கொண்டு வந்து எகெயின் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுது. ஸோ இப்படி பண்ணக்குள்ள இது வந்து ஒரு பெரிய 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 ஸ்கேல் ஒரு அப்ளிகேஷனாக மாறக்குள்ள வந்து நம்மளுக்கு ஒரு இஷ்யூ என்ன, டிராஃபிக் கூடக்குள்ள ஒரு இஷ்யூ. ஏன்னா டைம் டைம் எஃபிஷியன்ட். இப்போ நீங்கள் நம்ம சொல்லுவோமே, இதே வந்து ஒரு ஹை டிராஃபிக்காக நம்ம நிறைய பேர் வந்து இந்த வெப்சைட்ல வந்து ஒர்க் பண்ணுறோம் வைங்க. சொல்லுவேன் donuts.lk எத்தனை பேருக்கு தெரியும்? டூ நட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சைட் உண்டு. ஏன் நம்மள என்ன ஏஎல் ஓஎல் எல்லா வரலாறுகளுமே இதுல இருக்கு. இதில் கிளிக் பண்ணக்குள்ள பாருங்க இன்ஜின் லோட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நோட் பண்ணியிருக்கீங்களா டீம், ஏஎல்ஓஎல் ரிசல்ட்ஸ் வரக்குள்ள வந்து சம்டைம் வந்து சர்வர் டவுன் ஆயிரும். என்ன, சில நேரத்தில் வந்து சர்வர் டவுன் ஆயிரும், வெயிட் பண்ண வேண்டி வரும், பல நேரம் லோட் ஆகி கொண்டிருக்கும். ஏன் என்ன இஷ்யூ, ஒரே நேரத்தில் 10,000 மில்லியன்ஸ் ரிக்வஸ்ட் வந்து வெப்சைட்டுக்குள்ளால் போய் சர்வரை ஹிட் பண்ண போகுது. ஒவ்வொரு தடவை ஹிட் பண்ணி ரிட்டர்ன் ஆகக்குள்ள வந்து என்ன செய்ய, இப்படி ஒரு பேக்கேஜ் அந்த ரிசல்ட்டை வந்து செட் பண்ணது வந்து இங்கே எகெயின் வந்து ப்ரௌசரில் லோட் ஆகணும். அப்போ என்ன நடக்குது, இப்படி இந்த டிராஃபிக்குகள் கூடுற டைம் இந்த நேரங்களில் வந்து நம்மளோட ப்ரோக்ராமோட எஃபிஷியன் வந்து குறையுது, வெப்சைட்டோட எஃபிஷியன் குறையுது, வெப்சைட் வந்து ஸ்லோ ஆகுது. ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் தேவை, இப்படியான பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் தேவை. எங்களுக்கு ஒரு வெப்சைட் நான் டெவலப் பண்ண அது ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி ஆக்ட் ஆகணும். டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர்ஸ் உங்களுக்கு தெரியும் தானே எப்படி ஒர்க் பண்ண மாட்டேன், எந்த ஒரு லேகும் இருக்காது தானே, நல்ல ஸ்பீடாக இருக்கும். ஒப்பிடக்குள்ள வந்து வெப்சைட்ஸ் ஒப்பிடக்குள்ள வந்து சாஃப்ட்வேர் வந்து சரியான ஸ்பீடாக இருக்கும். உதாரணத்துக்கு வந்து நான் இதில் ஒரு சாஃப்ட்வேர் ஆன் பண்ணுறேன் பாருங்க. இது வந்து ஒரு போஸ்ட்மேன், சரி. இதில் ஜஸ்ட் வந்து ஒன்றை கிளிக் பண்ணால் டக் 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 டக்குன்னு மூவ் ஆகும், டக்குன்னு மூவ் ஆகும், இங்கே மூவ் ஆகும், இங்கே மூவ் ஆகும். ஸோ இதில் ஆக்சுவலி இது வந்து இது ஸ்லோ ஆகிறதுக்கான இந்த ரேம்மா ஸோ சாஃப்ட்வேர் இல்லை, இப்படி நான் கிளிக் பண்ண டக் டக் டக்குன்னு நம்மளுக்கு என்ன இது செய்யும், சரியான ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ ஒரு டெவலப்மெண்ட் கம்யூனிட்டி யோசிச்சாங்க, எங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று வேணும், அந்த பிளாட்ஃபார்மில் நான் டெவலப் பண்ணுற, அதாவது ஏதாச்சும் ஒரு மெக்கானிசம் வேணும், ரைட். டீம் ஒரு நிமிஷம் எடுங்க. ரைட். ஸோ எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மெக்கானிசம் வேணும், இந்த சாஃப்ட்வேர்ஸ் மாதிரி எனக்கு ஸ்பீடாக ஒர்க் பண்ணணும், ரைட். ஸோ அந்த இடத்துல டீம் ஆங்குலர் என்ற கான்செப்ட் உருவாகிச்சு, ரைட். அங்கே தான் ஆங்குலர் என்ற ஒரு கான்செப்ட் வந்து உருவாகிச்சு. இது எந்த கான்செப்ட் தருவியது என்றால் ஸ்பா. ஸோ நீங்கள் நினைக்கிற ஸ்பா இல்லை, சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். என்னண்டு, சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன், ரைட். அது என்னடா சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்? உதாரணத்துக்கு வந்து நம்ம டெவலப்பர் ஸ்டேக்கை போய் பார்ப்போம். டெவலப்பர் ஸோ சீக்கிரம் க்ளவுட போய் பார்ப்போமே, புதுசாக வந்து இது செஞ்சு டெவலப் பண்ணி கொண்டிருக்காங்களாம்னு சொன்னாங்க, போய் பார்ப்போம் பாருங்க. ஸோ சீக்கர்ஸ் க்ளவுட் வெப்சைட் வந்து புதுசாக ரினோவேட் ஆகிட்டு இப்போ இன்னும் அண்டர் டெவலப்மெண்ட் தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க, நான் இதில் வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு சர்வீஸை கிளிக் பண்ணுறேன். எபவுட் அஸ் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு டாப் இது இது வருது. இப்போ ப்ராடக்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு டெவலப் ஸ்டாக் கிளிக் பண்ணால், ஸோ இது வந்து பேர்க்கில் இருக்கு நினைக்கிறேன். ரைட். ஸோ கரியர்ன்றது தனி செக்ஷன். கரியரை கிளிக் பண்ண என்ன நடக்குது, இங்கே லோட் ஆகாமல் நம்மளுக்கு லோட் பண்ண பாருங்க. ஸோ நான் மெயின் பட்டனுக்கு போகிறேன், மெயின் பட்டனு போகல பாருங்க, இது லோட் ஆகுதா, ப்ரௌசர் லோட் ஆகுதா, ரீஃப்ரெஷ் ஆகுதா, இல்லை. ஸோ இப்போ இங்கே கரியரை திருப்பி கிளிக் பண்ணுற பாருங்க, இங்கே ப்ரௌசர் ரீஃப்ரெஷ் ஆகுதா, இல்லை. இது என்ன நடக்குது, சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் கான்செப்ட். ஸோ என்ன நடக்கும், ப்ரௌசர் வந்து தன்னுடைய அப்ளிகேஷனை பண்டில் ஆக்கி நம்ம ப்ரௌசரில் வந்து லோட் பண்ணிடுவார். ஸோ இங்கே நாம் தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கண்டென்ட் வந்து மாறப்போதே ஒழிய நம்ம ஹோல் பேஜ் வந்து ஹோல் வெப்சைட் வந்து ரீஃப்ரெஷ் ஆகாது. ஸோ இந்த கன்செப்டை தான் நம்ம சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் சொல்லுவோம். இதை வந்து இந்த கன்செப்டை தருவி கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஆங்குலர், ரைட். ஸோ
ரைட். இந்த ஆங்குலர் என்ன? ஸோ இந்த ஆங்குலர் எப்படி உருவாகினது? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெப்சைட், முதல்ல வந்து வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு சின்ன ஒரு டெமோ பார்ப்போம். ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப் அப்ளிகேஷன்ல வந்து இந்த இது வந்து நம்மளோட ஒரு ஆப், வெப். இது எங்க இருக்குன்னா அமெரிக்கால இருக்குன்னு வைப்போம். ரைட். இது ஒரு பிசி, அந்த கம்ப்யூட்டருக்குள்ள ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. சரி, ஒரு கம்ப்யூட்டர், அந்த கம்ப்யூட்டருக்குள்ள ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு இதை செஞ்சீங்க என்றால், இது ஒரு வெப்சைட்டை வந்து டெவலப் பண்ணீங்களா இருந்தாலும், அது என்ன செய்வீங்க, ஒரு விபிஎஸ் ஒன்று வாங்குவீங்க, விர்ச்சுவல் பிரைவேட் விபிஎஸ், விர்ச்சுவல் பிரைவேட் சர்வர் ஒன்று வாங்கி அதில் ஹாஸ்ட் பண்ணுவீங்க அந்த ப்ராஜெக்ட். அது ஒரு கம்ப்யூட்டர், ஒரு விர்ச்சுவல் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி தான் ஹாஸ்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒரு யூஎஸ்சியில் வந்து என்ன, உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு. யூஎஸ்சியில் இருக்கிற ஒரு பிசியில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அந்த பிசி எப்படி டிடெக்ட் பண்ணி எடுப்பீங்க? இந்த வெப்சைட்டை நம்ம லோட் பண்ணணும்னா அந்த பிசியில் ஐபி அட்ரஸ் வரும். 198.168.7 சம்திங். இப்படி ஒரு ஐபி இருக்க போது என்ன, நம்மட அந்த பிசிக்கு, அந்த பிசிக்குள்ள வந்து என்ன இருக்க போகுது, அந்த நம்மளுக்கு தேவையான அந்த வெப்சைட். இதை வந்து எங்க லோட் பண்ணணும் நீங்க? நம்ம ஸ்ரீலங்கா என்று இருக்கிற, ஸ்ரீலங்கால இருக்கிற ப்ரௌசர்ல. ரைட். ஸோ லோட் பண்ணக்குள்ள ஃபர்ஸ்ட் எந்த ஃபைலை கொண்டு வருவீங்க நீங்க? எது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு லோட் ஆகும்? index.html என்ட்ரி பாயிண்ட். இப்போ இந்த ப்ரொஜெக்டை நம்மட கம்ப்யூட்டர் லோட் பண்ணுறதுக்கு இப்போ இருக்கிற ஒரே வழி என்ன? இந்த ஐபி அட்ரஸை கொண்டு வந்து நம்மளோட ப்ரௌசரில் கொடுக்கணும். சரி, கொடுத்து ஸ்லாஷ் இந்த வெப் பண்ணுற ப்ராஜெக்டை, அந்த பிசியில் இந்த வெப் பண்ணுற ப்ராஜெக்டை வந்து நம்மளோட ப்ரௌசரில் லோட் பண்ணி வந்து நம்ம ஹிட் கொடுக்க போகிறோம். இப்படி கொடுத்து ஸ்லாஷ் ஹெச்டிஎம்எல், ஸோ index.html கொடுப்போம். இல்லாட்டி அந்த ஆப் பேரை கொடுப்போம். இது சாம்பிளா, இது எக்ஸாக்ட் இதை மாதிரி தான் இருக்கணும் அப்படிலாம் சொல்கிறேன். இப்படி சொல்கிறேன். அந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற index.html இந்த கேட்டை வந்து ஓப்பன் பண்ணு. என்ன நடக்கும்? இந்த இது வந்து இங்கே லோட் ஆகும். ஸோ இது காலப்போக்கில் பார்த்தாங்க எல்லாரும், சரியான கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. என்ன, எப்பயுமே வந்து ஐபி அட்ரஸ் வந்து நம்பர்ஸ்லேயே வந்து மேனிப்புலேட் ஆகிறது. என்ன 192.168 இந்த இதுகளை வந்து ஞாபகம் வைக்கிறது கஷ்டம். இப்போ வெப்சைட்ன்றது வந்து எல்லாராலையும் யூஸ் பண்ணப்படுகிறது. பட் ஐபி அட்ரஸ்ன்றது வந்து டெவலப்பர்ஸ், ஐடி நாலேஜ் இருக்கிற ஆட்களால் மட்டுமேன்னு சொல்லல, அவங்களால தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள இயலும் அந்த விஷயம். இப்போ சாதாரணமாக ஒரு ஆள்கிட்ட போய், ரோட்ல போகிற ஆள்கிட்ட போய் இந்த வெப்சைட்டுக்குள்ள போய் பாருங்க, உங்களுக்கு தேவையான விஷயம் எடுக்க வேண்டாம். நீங்க என்ன சொல்ல வேண்டி வரும்? 198.6.162.8.7 கிளிக் பண்ணி பாருங்க, அதுக்குள்ள உங்களோட வெப்சைட் வரும், அதுல உங்களுக்கு தேவையானதை பார்க்கலாம் வேண்டாம். அவர் அதை ஞாபகம் வைக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு அது ஜஸ்ட் நம்பர். அப்ப நம்பர்ன்றக்குள்ள வந்து அவருக்கு குழம்பு. இப்ப நம்ம மொபைல் நம்பரே ஒரு ஆள் ரோட்ல போக்குள்ள சொன்னா நம்ம அதை டக்குன்னு ஞாபகம் வச்சிருக்க மாட்டோம். ஏதாச்சும் எழுதி இதான் செய்வோம். ஆனா இது ஐபி அட்ரஸ். அப்ப இது ஒரு இஷ்யூ ஒன்று வந்து, அப்ப இந்த இடத்துல ஒரு கம்பெனி ஒன்று ரைஸ் ஆயிடுச்சு. ஒரு கம்பெனி ஒன்று உருவாயிடுச்சு. இந்த கம்பெனி என்ன செஞ்சாங்கன்றா, ரைட், சும்மா ஒரு கம்பெனி ஒன்று சொல்லுவோமே, கோடாடி. இவங்க சொன்னாங்க, ரைட், இதுக்கு நாங்க சொல்யூஷன் தாரோம். நாங்க வந்து டொமைன் தாரோம், டொமைன் ப்ரொவைடர்ஸ். உங்களோட ஐபி அட்ரஸ் மூலமா உங்களோட வெப்சைட்டை நீங்க வேர்ல்ட் வைடா நீங்க ப்ரௌசர்ல லோட் பண்ணும்போது உங்களுக்கு இஷ்யூவா இருக்கும். அதனால வந்து நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு ஒரு டொமைன் தாரேன், அதாவது ஒரு நேம் தாரேன். இப்போ உங்களோட வெப்சைட் பேர் வந்து ஏபிசி என்றால், நான் உங்களுக்கு உங்களோட கம்பெனி ஏபிசி என்றால் உங்களுக்கு abc.com உங்களுக்கு ஒரு டொமைன் தாரேன். ஸோ யாராச்சும் வந்து இனி வந்து உங்களுக்கு டொமைனை தந்த பிறகு யாருமே வந்து உங்களுக்கு என்ன செய்ய தேவையில்ல, உங்களோட ஐபி அட்ரஸை வந்து டிரெக்டா செய்ய தேவையில்ல, டிரெக்டா அவங்களோட ப்ரௌசர்ல கொடுக்க தேவையில்ல. அவங்க வந்து என்ன செய்யலாம், அவங்க என்ன செய்யலாம், நாங்க கொடுக்குற இந்த டொமைன் நேமை அவங்க ஜஸ்ட் அவங்களோட ப்ரௌசரில் என்டர் பண்ண காணும். அவங்க எப்பெல்லாம் abc.com கொடுக்காங்களோ, நாங்கள் அதை டிடெக்ட் பண்ணி அதை வந்து எந்த ஐபியோட மேட்சாக இருக்கோ அதுக்கு நாங்கள் ரீடைரக்ட் பண்ணி தருவேன். ஸோ இப்படித்தான் டீம் இந்த டொமைன் ப்ரொவைடர்ஸ் வந்து வந்தாங்க. சரிதானே? இதே மாதிரி நிறைய டொமைன் ப்ரொவைடர்ஸ் இருக்கு. ஸ்ரீலங்காவில் வந்து Namecheap.lk இருக்கு. இதே மாதிரி நிறைய இது இருக்கு. இதைத்தான் டொமைன் சொல்லுவோம். எங்கேயோ இருக்கிற கம்ப்யூட்டரை அவங்களோட சைட்ல வந்து நம்ம என்ன செய்யறோம், ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ஐபி கண்ட ஒரு டொமைனை வந்து சர்வ் பண்றோம். இப்ப யாரெல்லாம் வந்து abc.com கொடுக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்க, அந்த abc.com இருக்கிற மெச்சா இருக்கிற அந்த கம்ப்யூட்டருக்கு போய் அதுல இருக்கிற ப்ராஜெக்ட்ல இருக்க index.py ஃபைல் எடுத்து கொண்டு வந்து லோட் பண்ணுவாங்க. இப்படித்தான் டீம் எது ஒர்க் ஆகுது, நம்மளுக்கு ஒரு வெப்சைட் வந்து லோட் ஆகுது, ஒரு ப்ரௌசர்ல வந்து லோட் ஆகுது. ரைட். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு, இப்படி இந்த வெப்சைட்
இப்போ இப்போ பார்ப்போம் நாம ஆங்குலருக்குள்ள வருவோம். வெப்சைட் பத்தி ஐடியா வந்துட்டு தானே, இனி ஆங்குலருக்குள்ள. இப்போ உங்களுக்கு தெரியுதானே டீம், இப்போ ஒரு கான்செப்டை கொண்டு வந்துட்டாங்க. என்ன எங்க ஆங்குலர், இது வந்து எஸ்பிஏ கான்செப்டை தழுவினது, சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். அப்படின்னா ஒவ்வொரு முறையும் வந்து எகெயின் உங்களோட ஃபுல் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் லோட் பண்ண தேவையில்லை, ஐ மீன் ரீலோட் பண்ண தேவையில்லை. ப்ரௌசரை ரீஃப்ரெஷ் பண்ணி திருப்பி 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 ப்ரௌசர் வந்து ஃபுல் அப்ளிகேஷனை லோட் பண்ணி உங்களுக்கு கண்டென்ட் ஸ்டோர் பண்ண தேவையில்லை. இது ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். சரி, ரைட், ரெண்டு வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி வந்தது என்றால் டீம், உங்களுக்கு jQuery என்ற ஒரு கான்செப்ட் தெரியும். jQuery என்னன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங்கை சிம்பிளிஃபை பண்ணி யூஸ் பண்றதுக்காக கொண்டு வந்ததா இந்த jQuery. உதாரணத்துக்கு போய் நீங்க இதுல போய் பாருங்க, jQuery டைப் பண்ணி பாருங்க. ஸோ இதுல வந்து jQuery என்று பார்த்துட்டு கிளிக் பண்ணி உள்ள பாருங்க டீம். இதுல எல்லா பெரிய கோடுக்கும் வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு பாக்ஸை பாருங்க ஹிடன் பண்றதுக்காக இவ்வளவு இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலே காணும். நீங்க வேற எக்ஸ்டர்னலா வந்து எழுத தேவை. நம்ம தனியா ஜாவா ஸ்கிரிப்ட்ல நிறைய லைன்ஸ் ஆஃப் எழுதுற கோடை வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரதுக்கு வந்து என்ன செஞ்சாங்க, இந்த jQuery என்ற விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த டைம்ல jQuery தான் இருந்தது. அப்ப இந்த jQuery-யை தழுவி உருவாக்கப்பட்ட முதலாவது வெர்ஷன் தான் ஆங்குலர் JS. டீம், இந்த மலையில சத்தம் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கா? கன்ஃபார்ம் பண்ணு. ரைட், சரி அப்படி இருங்களா, நான் கொஞ்சம் இதோ விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். ரைட், ஸோ ஃபர்ஸ்டா வந்த வெர்ஷன் என்னன்னா, இந்த jQuery-யை தழுவி இந்த jQuery-யை டிபெண்ட் பண்ணி உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆங்குலர் JS. ரைட், ஸோ ஆங்குலர்ன்றது வந்து ஒரு டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம். சரிதானே? ஃபர்ஸ்டா வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து இன்க்ளூட் பண்ணி கிரியேட் பண்ணப்பட்டது தான் இந்த இது. ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை யார் கிரியேட் பண்ணாங்கன்னா கூகுள்ல இருக்கிற இன்டர்னல் டீம் தான் வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷனை வந்து 2012 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதான் அந்த வெர்ஷன். எப்போ ரிலீஸ் பண்ணாங்க? 2012. என்னண்டு ஆங்குலர் JS வந்துச்சு. ரைட், ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஜாவா ஸ்கிரிப்ட் ஃப்ரேம்வொர்க் வச்சு தழுவப்பட்டு கொண்டு வந்தது தான் இந்த ஆங்குலர் JS. காலப்போக்கில் சில இஷ்யூஸை வந்து சந்திக்க வலிக்கிட்டாங்க. ஏன், டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து நிறைய இடத்துல வேரியன்ட், லினக்ஸா இருக்கும், அடுத்தது வந்து இதா இருக்கும், இது நம்மளோட மேக்கா இருக்கலாம், அல்லது விண்டோஸ், இப்படியான டிஃப்ரெண்டான வந்து பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து நம்ம ஆங்குலர் JS யூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு. அதே நேரத்தில் இதுல யூஸ் பண்ற இந்த லாங்குவேஜ் JS லாங்குவேஜ்ல வந்து சில குறைபாடுகளும் நம்மளுக்கு இருந்தது. ஸோ என்ன மாதிரியான குறைபாடுகள்? ஃபர்ஸ்ட் வந்து நான் இதை கன்சோல் ஆன் பண்ணிட்டு காட்டுறேன். ரைட், இல்லை கன்சோல்ல இப்போ நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணேன், let a is equal to 10. ரைட், இப்போ டைப் ஆஃப் console log ரைட். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நம்பர் ஒன்று இருக்கு, வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ண, அந்த வேரியபிள் வேல்யூ வந்து இப்போ என்ன, ஐ மீன் டைப் என்ன நம்பர். ஸோ அதே வேரியபிளை கால் பண்ணி இப்போ நான் என்ன செய்யறேன், ஒரு நேமை கொடுக்குறேன், ஷோனுக்கு.
ரைட். இப்போ நான் ஷோ வந்து இது வேரியபிள் கொடுக்கேன். இப்போ கீழே வந்துட்டு இப்போ என்ன செய்யறேன், console console tab dot log tab type of field. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். ஸோ இந்த இடத்துல என்ன என்ன இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்க. அப்போ நான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஏல 10 ஸ்டோர் பண்ணுறேன். ஸ்டோர் பண்ணக்குள்ள அதோட டேட்டா டைப் என்ன வருது, நம்பர். அதே இதுக்கு திருப்பி எகெயின் ஸ்ட்ரிங்கை நான் கொடுக்குற நேரம் இந்த நேரத்தில் என்ன நடக்கு, எனக்கு ஸ்ட்ரிங். அப்போ எனக்கு இந்த வேரியபிள் வந்து டைனமிக் வேரியபிள். ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஒரு டைனமிக் லாங்குவேஜ். ஸோ இதில் வந்து இது வந்து ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணக்குள்ள இஷ்யூவாக இருந்தது, அவங்களே பெரிய ஒரு இஷ்யூவாக இருந்தது. ஏன் அவங்களால வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் கூட அவங்களோட ப்ரோக்ராம் வந்து என்ன நடந்தது, கிராஷ் பண்ண தொடங்கிட்டு. ஸோ அதனால என்ன செஞ்சாங்கன்னா இதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்மளை கண்டுபிடிச்சாகணும், இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாகணும். ஸோ அதுக்காகத்தான் அவங்க டிசைட் பண்ணாங்க 2016 வந்து. ஸோ இந்த டீம் வந்து ஜாயின் பண்ணாங்க, ஃபோர்ஸ் பண்ணி ஜாயின் பண்ணப்பட்டாங்க இங்க மைக்ரோசாஃப்ட்ல இருக்கிற டைப் ஸ்கிரிப்ட் டீமோட. ரைட், டைப் ஸ்கிரிப்ட் டீமோட ஜாயின் பண்ணி அவங்க புதுசா ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு வந்தாங்க, டைப் ஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க். ஸோ அதாவது இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள டைப் ஸ்கிரிப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, டைப் ஸ்கிரிப்ட். ஸோ இந்த டைப் ஸ்கிரிப்ட்ல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம லாஸ்ட் செஷன்ஸ் வந்து நம்மளோட டைப் ஸ்கிரிப்ட் தான். ஸோ அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த டைப் ஸ்கிரிப்ட்ல வந்து நிறைய விஷயத்த பார்த்தாங்க. ரைட், இது வந்து ஸ்டாட்டிக், அதோட வந்து நிறைய விஷயங்கள் லாஜிக்ஸ் வந்து எழுதலாம். அண்ட் அதுக்கு பிறகு இந்த டைப் ஸ்கிரிப்டை மெயினாக வச்சு கிரியேட் பண்ணப்பட்டது தான் ஆங்குலர். ஆங்குலர். ஸோ பிறகு வந்து ஆங்குலர் லோகோ எல்லாம் மாற்றி ஃபைனல் வெர்ஷன் நான் இப்போ என்னட்டு சொல்கிறோம், இதை ஆங்குலர். ஆரம்பத்தில் வந்து ஆங்குலர் ஜேஎஸ் சொன்னோம், அதுக்கு பிறகு ஆங்குலர் என்று சொல்ல தொடங்கிட்டோம். ஸோ இப்போ கரண்டாக வந்து ஆங்குலர் 17 வரைக்கும் போகுது டீம். ஸோ நாம ஒவ்வொன்றா பார்ப்போம். நாம செய்ய போகிற ப்ரொஜெக்ட் வந்து ஐ மீன் வெர்ஷன் வந்து 14 வந்து அப்கிரேட் ஆகி நான் 2 வெர்ஷனில் உங்களுக்கு இந்த ஆங்குலரை டீச் பண்ணுவேன். ரைட், ஸோ இதுதான் வந்து ஆங்குலரில் வந்து ஒரு என்ன ஹிஸ்ட்ரி. ஸோ ஆங்குலரை வந்து நம்ம ஏன் சூஸ் பண்ணணும், ஏன் வந்து நம்ம ஆங்குலர், வை சூஸ் ஆங்குலர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம். ஃபர்ஸ்ட் வந்து இது கிராஸ் பிளாட்ஃபார்ம். அதோட வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் என்னன்னா, ஸோ ஆங்குலர் அப்ளிகேஷன் வந்து நிறைய விதமான பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் பண்ணலாம். உதாரணத்துக்கு வெப்ல ஒர்க் பண்ணலாம், சர்வர்ல ஒர்க் பண்ணலாம், டெஸ்க்டாப்ல ஒர்க் பண்ணலாம், மொபைல்ல ஒர்க் பண்ணலாம். ஸோ ஆங்குலருக்கு வந்து எங்கேயும் ஒர்க் பண்ணலாம். அதுக்கு காரணம் வந்து என்ன, இதுக்கு பின்னால் இருக்கிற ஃப்ரேம் ஒர்க் டைப் ஸ்கிரிப்ட் என்னென்ன ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் அட்வான்ஸ் வெர்ஷன். அப்போ நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லலாம். அதனால வந்து இதை வந்து எங்கேயும் நாம யூஸ் பண்ணலாம். அதோட வந்து இது ஒரு ஓப்பன் சோர்ஸ். ரைட், இது வந்து ஓப்பன் சோர்ஸா வந்து நாம யூஸ் பண்றோம். அதோட வந்து இந்த ஆங்குலரை வந்து வேர்ல்ட் வைட் யூசேஜ் இருக்கு, வேர்ல்ட் வைடா இந்த ஆங்குலர் வந்து யூஸ் பண்றாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற டீமை வச்சு பாருங்க, கூகுள், மைக்ரோசாஃப்ட், இவங்க 2 பேராலையும் ஒரு அவங்க 2 பேர் ஐடியாவால உருவாகினது தான் இது. ஸோ ஆரம்ப காலகட்டத்துல எல்லாம் இது நல்ல பாப்புலர் ஆகி இருந்தது. ஸோ நிறைய அப்ளிகேஷன் ஆங்குலர்ல டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ எப்பயுமே வந்து ஒரு ஒரு ஏன்ஷியன் ப்ராஜெக்ட் ஒன்றுண்டா அந்த ப்ராஜெக்ட் எதுல டெவலப் பண்ணப்பட்டிருக்கோ அதை திடீரென்று நியூ டெக்னாலஜிக்கு மாற்ற மாட்டாங்க. ஸோ அதனால தான் .NET C# எல்லாம் இன்றைக்கும் பாப்புலர் இருக்கிற ரீசன். ஏன் அது .NET C# வந்த காலத்துல அது வந்து நல்ல பாப்புலர். அதை வச்சு பெரிய 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 ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய டெவலப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அதை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, அதே தான் மெயின்டைன் பண்ணி கொண்டு போவாங்க. ஸோ அதால தான் இன்றைக்கு வரைக்கும் நம்மளுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டா வந்து ஐ மீன் பெரிய ஒரு டிமாண்ட்ல வந்து ஆங்குலரும் இருக்கு. ஸோ .NET C# மாதிரியான சைட்டுகளும் இருக்கு. அதோட வந்து இது லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன்ஸுக்கு வந்து இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ரைட், ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு தியரி. ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 2500 ப்ராஜெக்ட் வந்து கூகுள் யூஸ் பண்ணியிருக்கு, இந்த ஆங்குலரை யூஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க. அதோட 1.5 மில்லியன் டெவலப்பர்ஸ் வந்து இந்த ஆங்குலர் வந்து வேர்ல்ட் வைடாக இந்த டெவலப் பண்ணி கொண்டிருக்காங்க.
ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி இந்த இதை வந்து நம்ம பிசியில் செட் பண்ணுவோம்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முதல்ல ஒரு 5 minutes பிரேக். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கொண்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளும் இருங்க. ரைட்டி. ஸோ பார்ப்போம் இப்போ ஆங்குலர் வச்சு பார்ப்போம். ஆங்குலர் வந்து ரெண்டு கன்செப்ட்ல டெவலப் பண்ணலாம். ஆங்குலர் ஒன்று வந்து சொல்லுவோம் ஃபீச்சர் மாடியூல்ஸ். ஒன்று வந்து ஃபீச்சர் மாடியூல்ஸ். ஸோ ரெண்டாவது வந்து ஸ்டாண்ட் அலோன் கம்போனன்ட். ஸோ இது ரெண்டையும் பற்றி உங்களுக்கு தெரியலாட்டி போவேனா இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரியா? ரைட். இந்த ரெண்டு விதமாக நாம இந்த ஆங்குலர் அப்ளிகேஷன்ஸை வந்து நாம டெவலப் பண்ணலாம். ஆனால் டீம் ஸோ பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ் வரக்குள்ள நாம கூடுதலாக யூஸ் பண்ணுறது இந்த ஃபீச்சர் மாடியூல் என்ற கன்செப்ட் தான். ஸ்டாண்டர்ட் கன்செப்ட் வந்து யூஸ் பண்ணப்படுறதில்ல. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரீஸுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமான கன்செப்ட்லையும் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கலாம்? ப்ரொஜெக்ட்ஸ்கள் வந்து கிடைக்கலாம். சரி, இந்த ரெண்டு விதமான கன்செப்ட்லையும் செய்யலாம். அது வந்து அந்த கம்பெனியோட ஆர்கிடெக்சரை பொறுத்து. பட் இப்போ கூடுதலாக வந்து ஃபீச்சர் மாடியூல் யூஸ் பண்ணி தான் என்ன செய்வாங்க? பெரிய பெரிய ப்ரொஜெக்ட்ஸ்கள் வந்து செய்வாங்க. அண்ட் நியூ வெர்ஷனில் வந்து டீம் ஃபீச்சர் மாடியூலை வந்து டிரெக்டாக யூஸ் பண்ணி அதை எக்ஸ்பிளிசிட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால வந்து நான் வந்து நம்ம ஸ்டடி பர்பஸுக்காக ஆங்குலர் வெர்ஷனை வந்து நான் லோ ஆங்குலர் வெர்ஷன்ல இருந்து சொல்லி போகிறேன். உங்களுக்கு இந்த ரெண்டுமே நாங்கள் சொல்லி தருவேன். நான் ரெண்டு விதமான கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரீஸுக்குள்ளே போவீங்க. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன விஷயம் நம்மளோட பிசியில் இருக்கணும் இது செய்யறதுக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட நோட் ஜேஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் எடுத்துட்டு இதுக்கு முன்னால் வந்து நோட் ஜேஎஸ் நிறைய இடங்கள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோடைய அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் என்ன செய்யணுன்ற விஷயங்கள் நான் சொல்ல இல்லை. பட் கமாண்ட் ப்ராம்ப்ட் இவ்வளோ லேட் ஆகுது. CMT ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாரு நம்ம நோட் வெர்ஷன் நம்மளுக்கு நோட் ஜேஎஸ் தானே. அப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய இடத்துல இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன். ஸோ ஏனெண்டா நம்ம டைப் ஸ்கிரிப்ட் சாஸ் இது எல்லாத்துலேயும் நம்ம நோட் ஜேஎஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு நோட் ஜேஎஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சிருக்கு. நோட் -v. ஸோ உங்களோட கரண்ட் சிஸ்டத்தில் இருக்க கரண்ட் வெர்ஷன் வரும். நெக்ஸ்ட் வந்து npm வேணும் நம்மளுக்கு. npm -v. ரைட். ஸோ உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கு? நோட் ஜேஎஸ் npm இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆங்குலர் CLI. ரைட். ஆங்குலர் CLI வந்து நம்மளுக்கு தேவை. ஆங்குலர் CLI தான் வந்து நம்மளுக்கு ஒரு நோட் ஜேஎஸ் ஆங்குலர் ப்ரொஜெக்டுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு இன்டர்ஃபேஸை தரப்போகுது. ஸோ ஆங்குலர் CLIன்ற வந்து ஒரு கமன் லைன் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். புது ப்ரொஜெக்டை கிரியேட் பண்ணுறதுக்கோ ஆங்குலர் சம்மந்தமான ஏதாச்சும் ஒன்று செய்கிறதுக்கோ நம்மளுக்கு அவர் தான் வந்து கூடுதலாக யூஸ் பண்ணுவோம். ரைட். ஸோ அதால் வந்து ஆங்குலர் CLI சப்போஸ் யாரும் ஆங்குலர் கிரியேட் பண்ணி இருந்தால் அதில் வேர்ஷனை செக் பண்ணிக்கொள்ளுங்க. ng-version சொல்லி. ரைட். நான் ஆல்ரெடி வந்து இருக்கிற வடிவம் அதில் வேர்ஷன் வந்து 17. ஸோ ஆக்சுவலாக நான் இந்த நம்மளோட இதுக்கு கிளாஸுக்கு வந்து நான் டவுன் கிரேட் பண்ண போகிறேன் இந்த வேர்ஷனை. ரீசன் வந்து என்னென்னா நம்மளுக்கு வெயிட் பண்ணுங்க டீம்.
ரைட். என்ன ரீசன்னா நான் ஃபீச்சர் மாடியூல் பத்தி உங்களுக்கு ரெண்டு கன்செப்டையும் படிப்பிக்க போறேன் ஆங்கியூலர்ல. ஃபீச்சர் மாடியூல் அண்ட் ஸ்டாண்ட் அலோன் கம்போனன்ட். ஸோ ஃபீச்சர் மாடியூல் யூஸ் பண்றதுக்காக நான் இந்த ஆங்குலர் வெர்ஷனை டவுன்கிரேட் பண்ணி கொண்டு வர போறேன். ஸோ அதுக்காக நான் என்ன செய்யறேன், யாரும் ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்க இன்ஸ்டால் பண்ணி இருந்தால் இப்படி செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு என்ன ஆங்குலர் சிஎல்ஐ இப்படி வந்து நிற்கும். ஸோ அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும். அதை எப்படி அன்இன்ஸ்டால் பண்றேன்டால் என்ஜி ஸ்பேஸ் uninstall uninstall -g globally யார angular CLI angular slash CLI unknown ஆரம்பி G என்னது ng unknown argument G uninstall சரிதானே ng uninstall -e angular CLI at angular ஒர்க் பண்ணே ஒர்க் பண்ணது இல்ல CLI NPM இல்லை NG தான் ஏன்னாண்டா ரைட் ரைட் சரி 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 NPM நாம நோட் தானே இன்ஸ்டால் பண்ணி செய்கிறது அவர் தான் பேக்கெட் மேலே ஆங்குலர் சிஎல்ஐ அதுகளை இன்ஸ்டால் பண்ணுற அந்த விஷயங்கள். ஸோ என்பிஎம் தான் வரும் என்ஜின்றது தான் ஆங்குலர் கமாண்ட். சாரி சாரி சாரி. ஸோ என்ன பண்ணுறேன் இப்போ நம்ம அன்இன்ஸ்டால் ஆகுது ஆங்குலர் சிஎல்ஐ. தேங்க்யூ தாயிரன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ என்ன செக் பண்ணி பார்ப்போம் இருக்கா நம்மளோட இது ஒர்க் ஐ மீன் இன்ஸ்டால் ஆகிட்டான்னு பார்ப்போம். என்ஜி வெர்ஷன் ரைட் என்ஜி இல்லை. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா என்பிஎம்ல கேஷை வந்து கிளியர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்னென்னு கேஷ் CACHE cache clean -force force பண்ணலாட்டி clean ஆகாது சம்டைம், அதால -force. க்ளீன் பண்ணி கொண்டு இருக்கு. ரைட் க்ளீன் ஆயிட்டு இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன செய்ய போறேன்னா ஒரு டவுன்கிரேட் பண்ணி ஆங்குலரை வந்து வந்து இன்ஸ்டால் பண்ண போறேன். இந்த இது டீம் எல்லாரும் இதை வாட்ச் பண்ணிக்கொள்ளுங்க. யாரும் வந்து இதுக்கு முதல் ஆங்குலர் இல்லாதாக்கள் ஆங்குலர் சிஎல்ஐ இல்லாதாக்கள் இதை இந்த கமாண்டை கொடுத்து நீங்க இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம். ஸோ நோட் பேக்கேஜ் மேனேஜர் என்பிஎம் சொல்றேன் இன்ஸ்டால் பண்ணி எனக்கு -g குளோபலா இன்ஸ்டால் பண்ணு ஆங்குலர் CLI command line interface CLI command line interface at 14வது வெர்ஷன் ரைட். நான் 14வது வெர்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஹேஷ்டேக் அடிச்சிட்டேன்னு @ இல்லை வரணும்னு வருது. அட் எஸ் ரியாக்ட் மைதான்.
எல்லாருக்கும் வந்து அந்த நோட் பேக்கேஜ் மேனேஜர் தானே. ஸோ அது உடனே என்பிஎம் ரியாக்ட் அடுத்து வந்து அங்கே எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் எல்லாத்துக்கும் என்பிஎம் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம அடிச்சு வேர்ஷன் செக் பண்ணி பார்ப்போம். சரியான வேர்ஷன் நம்மளுக்கு வந்துட்டாண்டு என்ஜி வேர்ஷன் ரைட் இன்ஸ்டால் ஆயிட்டு the current version of node is not supported by angular right. okay ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணி நாம பார்ப்போம் என்ன மாதிரி ஒர்க் ஆகுதா. ரன் பண்ணி பார்ப்போமா. FSMPல வந்து நியூ angular ரைட் என்டர் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு நான் இதில் என்ன செய்கிறேன் என்றால் சிஎம்டி ஓப்பன் பண்ணுறேன். கமாண்ட் ப்ராம் ஓப்பன் பண்ணிட்டு புது ஆங்குலர் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போகிறேன். எப்படி கிரியேட் பண்ண போகிறேன். என்ஜி ஆங்குலர் சிஎல்ஐட்டு சொல்கிறேன். கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸில் சொல்கிறேன். என்ஜி நியூ ஆப். ஸோ இதில் வந்து சர்டன் கொஷின்ஸ் வந்து கேட்பேன். நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டோம்னா சரி. would you like to add angular routing. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு angular routing என்னன்னு தெரியாதானே. நோ. உங்களுக்கு சிஎஸ்எஸ் வேணுமா எஸ்சிஎஸ்எஸ் வேணுமா. நாம எஸ்சிஎஸ்எஸ் தானே யூஸ் பண்ணுறோம். நாம எஸ்சிஎஸ்எஸ். கொஞ்சம் டைம் ஆகும் டீம் இது. ஸோ எல்லாரும் வந்து கிரியேட் பண்ணி கொடுங்க. நெட்வொர்க் ஸ்டேபிளாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து எல்லா பேக்கேஜஸ் டிபெண்டன்சி எல்லாமே டவுன்லோட் பண்ணி நம்மளுக்கு லோட் பண்ணி தரும். ஸோ டீம் உங்களுக்கு நான் இப்போ டைம் தரேன். எவ்வளோ வேண்டால் ஒரு 5 மினிட்ஸ் டைம் தரேன். 8:20 வரைக்கும். அதுக்கடையில் எல்லாரும் ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க.
என்ஜி வேர்ஷனா? ஸோ ஆங்குலர் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதை செக் பண்ணுறதுக்கு டைப் பண்ணுறது என்ஜி வேர்ஷன். என்ஜி வேர்ஷன்டா உங்களுக்கு என்ஜியோட வேர்ஷன். ஸோ நான் ஐடி யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். நான் இன்டெலி ஜே ஐடியா யூஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து நீங்கள் விஎஸ் கோட் யூஸ் பண்ணலாம் இருந்துச்சுன்னா நான் இன்டெலி ஜே ஐடியா வந்து இந்த இதுகளுக்கு யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து நீங்கள் இப்போ நிறைய விஷயம் படிச்சுட்டு இருக்கீங்க இதுக்கு முதல்ல. ஸோ சாஸ் டைப்ஸ்கிரிப்ட், ஸோ நீங்கள்லாம் ஒரு 60-70% நீங்கள் இனி ப்ரோக்ராமர் தான். ஸோ ஆங்குலர்ன்றது வந்து ஒரு அடிஷனலாக தேவைப்படுற விஷயம். இப்போ நீங்கள் எல்லாருமே ஒரு டெவலப்பர்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐடி அதில் எப்படி எப்படி யூஸ் பண்ணுறது இதுன்ட்டு. ஸோ அதனால் உங்களோட விருப்பான ஐடியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. நான் ஓப்பன் பண்ணுறேன் ஃபைல். ப்ளஸ் எம்பியூவில் ஆங்குலர் உள்ள ஆப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. கொஞ்சம் நல்லாவே ஸ்லோவாக இருக்குது. ப்ராஜெக்ட் திஸ் விண்டோ. ஓ, சிஎல்ஐ சும்மா கொடுத்தீங்கன்னா கடைசி வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகும். ஸோ குறிப்பிட்ட பர்டிகுலர் வெர்ஷன் பண்ண மாட்டேன். angular/cli கொடுத்துட்டு act அண்ட் கொடுத்து உங்களுக்கு பர்டிகுலரான வெர்ஷன் டவுன். ரைட்டு. இப்போ பாருங்க டீம், எனக்கு பஞ்ச் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து ஃபோல்டர்ஸ் வந்து இருக்கு. நான் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை. ஒவ்வொரு சினாரியோவில் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஏதாச்சும் ஒரு இந்த பர்பஸோட எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ளாட்டி உங்களுக்கு ஆக்சுவலாக விளங்கும். ரைட், இதுதான் இதில் விஷயம் அண்டு. ஸோ எஸ்ஆர்சி தான் நம்மளோட சோர்ஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா index.html இருக்கு. இதை ரன் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதாங்க. அதில் அந்த நம்மளுக்கு வந்தல 14 இன்ஸ்டால் பண்ணோன்னே Node.js சம்திங் இது வெர்ஷன் 20 சப்போர்ட் பண்ணாத நோட்டு. ஸோ அது பார்ப்போம் என்ன மாதிரி. ரன் எப்படி ரன் பண்ணுறேன்டால் டெர்மினல் ஆன் பண்ணிக்கொள்கிறேன். ஆப் ஓப்பன் இன் டெர்மினல். இதில் வந்து என்ஜி சர்வ் என்ற கமாண்டை கொடுக்க. ஸோ செட்டப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கட்டி எல்லாம் சேர்ந்து செய்யுங்களா? சர்வ் பண்ணிக்கொள்ளுங்க. ஐ மீன் ரன் பண்ணிக்கொள்ளுங்க ப்ராஜெக்ட்டை. ரைட், கம்பைல் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நம்மளுக்கு கம்பைல் பண்ணப்பட்ட இந்த அட்ரஸில் போனால் நம்மளுக்கு பார்க்கலாம் நம்மளோட ப்ராஜெக்ட். ரைட், போய் பார்ப்போம். இதை காப்பி பண்ணிட்டு வந்து ஸோ ப்ரௌசரில் போய் ரைட் டீம். அப்போ நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளிகேஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், அதை ரன் பண்ணிட்டோம். ஓகே டீம், ஸோ எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்க பார்ப்போம். எல்லாரும் ரன் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் அப்படியே. ஸோ இது ஒரு உங்கள்ட்ட காய்ச்ச Node.js ப்ராஜெக்ட் ஒன்று அதுதான். ஸோ
ஸோ 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் டீம். ஸோ ரன் பண்ணிடுங்க எல்லாரும். வேர்ஷன் காட்டுது இல்லை சசிவரன், எனக்கு கூட ஸ்க்ரீன்ஷாட் இன்னும் லோட் ஆகல. நான் எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ அல்லது வாட்ஸ்அப்பில் ஒருக்கா போடுறீங்களா ஃபோட்டோ எடுத்து? நான் பார்க்கணும்.
ரைட். ஸோ எல்லாம் ரன் ஆயிட்டா? எதுவும் இஷ்யூஸ் இருக்கா? டக்குன்னு சொல்லுங்க எல்லாரும். பிரியந்தி சசிவன் தவிர டைம் தரவா இல்லாட்டி? சசிவரன் என்ன இஷ்யூ? npm install right ng version -g globally तमा इंस्टॉल कर लेते हैं. மிக சாரி, சிங்களம் வருது. சசிவரன் ஃபர்ஸ்ட் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. சரியோ, அன்இன்ஸ்டால் பண்ணி கூட திருப்பி இன்ஸ்டால் பண்ணுங்க. அப்போ அன்இன்ஸ்டால் பண்ண அப்படின்றது தானே npm uninstall -g at angular சொல்லி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு சரி தானே திருப்பி இன்ஸ்டால் பண்ணுங்க. நானே குளோபலாக இன்ஸ்டால் ஆகல தான் பிரச்சனை. அடுத்தது என் வெர்ஷன் இல்லை, என்பிஎம் வெர்ஷன் அடிச்சா -b அடிச்சா தான் என்பிஎம் வெர்ஷன் வரும். என்ஜி வந்து அதான் இஷ்யூவாக இருக்கும். ஏன்னா குளோபலாக இன்ஸ்டால் ஆகாமல் இருக்கும். ஸோ இல்லாட்டி திருப்பி இருக்க பிசியை ரீஸ்டார்ட் பண்ணி போட்டு செய்ய சரியாகுமா? ரைட். ஸோ இப்போ ஓகே. இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன், ஒரு ஒரு ப்ரௌசரில் வந்து எங்கெங்க ரைட் அடுப்பமே இது ப்ரௌசர். ஸோ ப்ரௌசரில் வந்து நான் என்ன செஞ்சேன், ஆங்குலர் அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணி ரன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு தெரியும் என்ன செய்யும், ப்ரௌசர் யாரை தேடி போகும் முதலாவதா, index.html. எந்த வெப்சைட்டால் இருந்தாலும் நம்மளோட ப்ரௌசர் யாரை தேடி போவார், index.html தேடி போகும். index.html ரைட். ஸோ index.html போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. நம்ம இன்டெலி ஐடியாக போகும். சோர்ஸுக்குள்ள போய் தேடி பாருங்க எங்கே இருக்கு index.html. ரைட், இந்த இருக்கு. இவரை கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ இங்கே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் இங்கே பாருங்க டீம் என்ன இருக்கு தெரியுமா, app/root ஒரு ஒரு டேக் கொண்டு இருக்கு. இது என்னது? ஸோ இவர் வந்து என்ன, ஸோ ஆக்சுவலாக டீம் ஆங்குலர் வந்து எப்படி என்றால் கம்போனன்ட் வைஸ் வந்து ஒர்க் பண்ணும். அதாவது இப்போ நான் வந்து டெவலப்பர் ஸ்டாக் வந்து எடுத்தனாக இருந்தால் அதில் இருக்கிற ஒவ்வொரு யூஐ வந்து ஒவ்வொரு கம்போனன்ட்ஸ் சொல்லுவோம். ரைட். ஸோ இவர் வந்து இப்போ சொல்லுமே இது வந்து ஒரு கம்போனன்ட், இவர் வந்து ஒரு கம்போனன்ட், இந்த மேலே இருக்கிற டாப் பார் வந்து ஒரு கம்போனன்ட், இந்த ஸ்லைடர் வந்து ஒரு கம்போனன்ட், இந்த இவர் வந்து ஒரு கம்போனன்ட். அப்போ இது எல்லாம் எப்படி இருக்கு, கம்போனன்ட் வைஸ் வந்து இருக்கு. அப்போ டிரெக்டா index.html வந்து அவ்வளவு கண்டனே வாங்க மாட்டார். யாரை வாங்க வேண்டாம், ஆப்ன்ற கம்போனன்ட் தான் வாங்குவார். ஆப் டாட் கம்போனன்ட் என்று வாங்குவார். ரைட். இந்த ஆப் டாட் கம்போனன்ட் என்ற இவர் வந்து எங்க இருப்பாருண்டா, ஆப்ன்ற ஃபோல்டருக்குள்ள இருப்பார். ஆப்ன்ற ஃபோல்டருக்குள்ள இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன, நம்மளோட இது வந்து எதை இந்த index.html எதை தேடி போக போகுது, ஒரு மாடியூல் தேடி போக போகுது. அதை நம்ம சொல்லுவோம் ஆப் மாடியூல். இந்த ஆப் மாடியூல்ன்றது வந்து ஃபுல் லாஜிக்ஸை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறவர் தான் ஆப் மாடியூல். ஒரு இதுக்கான ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான இது. ஸோ இதுக்குள்ள வந்து என்ன தேடி போவார், ஃபர்ஸ்ட் ஆப் கம்போனண்ட்டை தேடி போவார். ஆப் கம்போனண்ட்டை வந்து தேடி போவார். ஸோ ஒரு கம்போனண்ட் எடுத்தோம்னா அந்த கம்போனண்ட்ல வந்து நிறைய விதமான ஃபைல்ஸ் இருக்கும். ஒன்று வந்து அந்த கம்போனண்ட்டுக்கான HTML. ரைட். ஒரு ஒரு சொல்லுமே ஒரு யூஐ எடுத்தோம்னா இந்த யூஐக்கு என்னென்ன இருக்கும், ஒரு ஸ்டைலிங் ஷீட் இருக்கணும், HTML ஷீட் இருக்கணும், அடுத்தது வந்து லாஜிக் எழுதுறதுக்கான டைப் ஸ்கிரிப்ட் ஷீட் இருக்கணும். அப்போ என்னென்ன இருக்க போது, ஒரு ஆப் கம்போனண்ட் எடுத்தீங்களா இருந்தால் இவர் தான் மெயின் கம்போனன்ட். ரைட். இவர் தான் நம்ம ப்ரொஜெக்டுக்கான மெயின் கம்போனன்ட். இவர் தான் கொண்டு போய் எங்க லோட் ஆக போறார், index.html லோட் ஆக போறார். ரைட். ஸோ அவருக்கு வந்து அந்த கம்போனன்ட் எடுத்தோம்னா அவருக்கு வந்து என்ன குறிப்பிட்ட ஃபைல்ஸ் இருக்க போகுது. என்ன இருக்க போகுது, ஆப் கம்போனண்ட்டுக்குரிய .html ஃபைல் இருக்க போகுது.
ஆப் கம்போனண்ட் கண்டு ஒரு HTML ஃபைல் இருக்கும். அதோட வந்து அவருக்குண்ட ஒரு ஆப் கம்போனண்ட் கொண்ட ஒரு சாஸ், நாம சாஸ் தானே யூஸ் பண்றோம், அப்ப சாஸ் ஃபைல் இருக்கும், ஸ்டைலிங் ஷீட் இருக்கும். அதே மாதிரி என்ன இருக்க போகுது, ஆப் கம்போனண்ட் கொண்ட ஒரு டைப் ஸ்கிரிப்ட், அதோட லாஜிக் எழுதுற இந்த ஃபைல்ஸ் இருக்க போகுது. ஸோ இது வந்து ஒரு கம்போனன்ட். இந்த கம்போனன்ட் எப்படி பைண்ட் ஆகியிருக்குன்னு பார்ப்போம். ரைட். ஸோ index.html எது போய் லோட் ஆக போகுது, இந்த கம்போனன்ட் தான் போய் லோட் ஆக போகுது. ரைட். ஸோ இந்த கம்போனன்ட் தான் இந்த HTML போய் லோட் ஆகி நம்மள கண்டென்ட்டை ஷோ பண்ணுது. ஸோ அதை பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. பாருங்க, என்ன HTML கம்போனன்ட், ஆப் கம்போனன்ட், அந்த ஆப் கம்போனன்ட் HTML, இது வந்து SCSS சாஸ் ஸ்டைலிங் ஷீட், இங்கே டைப் ஸ்கிரிப்ட் ஷீட். ஐ மீன் ஸ்பெக், நம்மளுக்கு ஸ்பெக் தேவை டீம், இதை டிலீட் பண்ணலாம். ஓகே தான். ஸோ டைப் ஸ்கிரிப்ட் ஷீட் அங்கே இருக்கு, இந்த TS. ரைட். இப்போ பாருங்க, இவர் தானே இந்த டைப் ஸ்கிரிப்ட் இந்த கம்பனண்ட்டுக்குரிய ஒரு என்ன, ஒரு இன்டராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இவர் தான் வந்து நம்ம சொல்லுமே ஒரு வாட்ச்மேன் மாதிரி. இவர் வந்து ஒரு செக்யூரிட்டி, இவர் வந்து இந்த கம்போனண்ட்டுக்குரிய செக்யூரிட்டி. இவர் என்ன செய்ய போறாருன்னா, இதுல இருக்கிற எல்லாரையும் பைண்ட் பண்ணுவார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சொல்றார், இது வந்து ஒரு கம்போனன்ட், அதால இதை வந்து ஆங்குலர்ல இருந்து இம்போர்ட் பண்ணி எடு. இது வந்து ஒரு கம்போனன்ட்ன்றதுக்கு அதுக்காக தான் இம்போர்ட். இது ஒரு கம்போனன்ட் ஃப்ரம் ஆங்குலர், ஆங்குலர் ஒரு கம்போனன்ட். நெக்ஸ்ட் வந்து சொல்லணும், இந்த கம்போனண்ட்டுக்குரிய செலக்டர் வந்து அப்ரூவ். இந்த கம்போனன்ட் யாராவது கால் பண்ணணுமாக இருந்தால், இப்போ நான் வந்து தயுரன் சொல்லி பேர் கூப்பிட்டா தயுரன் எஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த கம்போனண்ட்டை வந்து அக்சஸ் பண்ணணுமாக இருந்தால் அவருக்கான நேம் வந்து app/root. அண்ட் இவருக்குரிய டெம்ப்ளேட் URL, இவருக்குரிய எல்லா HTML அங்கிருந்து எனக்கு வரணும், ./appcomponent.html, இந்த ஃபைல்ல இருந்து தான் வரணும். இந்த ஃபைலுக்குள்ள இருந்து தான் என்ன செய்ய போகுது, எல்லா விதமான HTML வந்து இந்த கம்போனண்ட்டுக்குள்ள வர போகுது. நெக்ஸ்ட் வந்து அந்த HTML-க்குரிய ஸ்டைல்ஸ் அங்க வந்து எங்க இருக்கணும், app.component.scss இருக்கணும். ஸோ இது வந்து இந்த 3 ஃபைலும் ஒரு கம்போனன்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்க போகுது, கட்டாயம் HTML இருக்க போகுது, சாஸ் SCSS இருக்க போகுது, டைப் ஸ்கிரிப்ட் இருக்க போகுது. ஸோ டைப் ஸ்கிரிப்ட்ல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும், ஒரு கம்போனன்ட் இதை மென்ஷன் பண்ணணும். பிறகு சொல்லணும் இந்த கம்போனண்ட்டுக்கான டைல்ஸ் ஸ்டைல் URL யாரு, டெம்ப்ளேட் URL யாரு. ஒரு நிமிஷமா. ரைட். ஸோ ஜூம் பண்ண இல்லைவா, இருங்க. எடிட். டெக்ஸ்ட்டை ஜூம் பண்ணுறதுக்கு வந்து செட்டிங்ஸ், அப்பியரன்ஸ், தீம் சரி, சைஸ். இப்போ ஓகேவா? Ctrl++ ஒர்க் ஆகாது நினைக்கிறேன். இதுக்கு ஒர்க் ஆகாது. அஹ், இப்போ ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் கூட்டியிருக்கேன். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, நம்ம ஒரு கம்போனன்ட் தான் HTML இருக்க போது, CSS இருக்கு.
இப்போ வந்து சொல்லியாச்சு உனக்கான ஸ்டைல் ஷீட் இதுதான், இந்த டெம்ப்ளரி தான் இது. செஞ்சு போட்டு என்ன சொல்லணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும் இந்த கிளாஸை. எக்ஸ்போர்ட் கிளாஸ் ஆப் கம்போனன்ட், டைட்டில் வந்து ஆப்னு சொல்லி. அதாவது யாராச்சும் இந்த கம்போனன்ட் வேற எங்கேயும் யூஸ் பண்ணணுமெண்டா இந்த ஃபைலை யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன செய்யறோம், இவர் தானே அப்ரூட், இவரை கொண்டு போய் என்ன செய்யறோம், இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்ல கால் பண்றோம். எனக்கு இந்த கம்போனன்ட் வேணும். இது இந்த அப்ரூட்ன்றதான் இந்த இவர பேர். ஸோ நான் இதில் இருக்கிற எல்லாத்தையும் delete பண்ணிட்டு H1 டேக் கொண்டு கிரியேட் பண்றேன். ஹாய் டீம் சேவ் பண்ணிட்டு பார்த்தீங்களா? ஸோ என்ன ஹாய் டீம். ஸோ இப்போ என்ன நடக்குது, எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த app டாட் ஹெச்டிஎம்எல்ன்றது கிரியேட் பண்ணது எங்கே வருது, இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல். அதை கால் பண்ணக்குள்ள அவர் வந்து லோட் ஆகும். இந்த கம்போனன்ட் வந்து என்ன செய்யும், ஹெச்டிஎம்எலுக்கு லோட் ஆகும். ஸோ இதே இது வந்து நான் இப்போ டிஎஸ்ல வந்து நேமை மாத்திர போறேங்க, ஆப் டாட் தயூரன் என்று போடுறேன். தயூரன் கால் பண்ணிட்டு காப்பி பண்ணி எங்க ஒரு இண்டெக்ஸ் டாட் ஹெச்எல்ல போட்டு வைங்க. இப்போ சேவ் பண்ணிட்டு சேவ் பண்ண பார்த்தீங்களா, ஆட்டோவா இதாகுது, ஆட்டோவா சேவ் ஆகி கம்பைல் ஆகுது. எகெயின் வந்து நம்மளுக்கு பாருங்க சேம் வந்து நம்மளுக்கு இதாகுது. ஸோ இப்படித்தான் வந்து இது ரைட் டீம். இது வந்து எப்படி ஒரு இந்த கம்போனன்ட் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் லோட் ஆகுது. ஆனால் ஆனால் அதுக்கு முதல் இந்த இடத்துல ஒரு வேலை நடக்குது டீம். ஆப் மாடியூல், இது ஒரு மாடியூல் தானே, இது வந்து ஆப் மாடியூல். இவர் தான் வந்து ஃபுல் எல்லாரையும் வந்து வாட்ச் பண்ணி கொண்டிருப்பார். இவர் ஆப் மாடியூல்ன்ற ஆஃபீஸ். இவர் தான் வந்து ஆங்குலர்ல இருக்க எல்லா கம்போனண்ட்டையும் எல்லா இதையும் வந்து என்ன சொல்ற ஒருங்கிணைச்சு வச்சிருக்கிறார். ரைட். சரி, இவருக்குன்ற ஒரு ரெஜிஸ்டர் இருக்கார், ரெஜிஸ்ட்ரி ஒரு ஆள் இருக்கார். ரைட். யாரு, ஆப் மாடியூல் டாட் டிஎஸ். அந்த மாடியூலை கண்ட்ரோல் பண்ற ஃபைல் தான் மாடியூல் டாட் டிஎஸ் என்ற ஃபைல். இவர் யாருன்னா, இவர் தான் வந்து இந்த ஒரு ரெஜிஸ்ட்ரி மாதிரி. அதாவது ஒரு சொல்லலாம், ஒரு யூனிவர்சிட்டிக்கு ரெஜிஸ்டர் மாதிரி. யாராச்சும் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணணும், ஏதாச்சும் புது பில்டிங் கட்டினாலோ ஏதாவது எல்லாமே வந்து இவர்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ நீங்க ஒரு ஆப் கம்போனன்ட், மெயின் கம்போனன்ட் கிரியேட் பண்ணி இருந்தாலும் நாம் என்ன செய்யணும், இவரை கொண்டு வந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும். பண்ணாதான் அவருக்கு தெரியும். ரைட். இது வந்து இந்த ஆப் கம்போனன்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆனால் இவர் என்ன செய்வார், விடுவார். ரைட். லோட் பண்ணுறதுக்கு விடுவார். இது எங்கே ரெஜிஸ்டர் ஆகிருக்கண்டால் டீம் இன்டெலிஜென்ட் டாட் ஐடியாவில் வந்துட்டு இங்கே வந்து பாருங்க டீம் ஆப் மாடியூல் டாட் டிஎஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னே இதான் வந்து மெயின் மாடியூல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப் கம்போனன்ட். ரைட். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண தானே, அவர் வந்து பாருங்க ஆப் டாட் கம்போனன்ட் வந்து இம்போர்ட் பண்ணி எடுத்திருக்கோம். அந்த ஆப் கம்போனன்ட் வந்து இங்கே நாம ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ரைட். இது வந்து ஆப் கம்போனன்ட். இவர் வந்து இதில் வந்து இப்படியான ஒரு கம்போனண்ட்டாக ஒர்க் பண்ணுறார் என்று நாம் என்ன செய்கிறோம், நாம் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஸோ இப்படித்தான் நம்மளுக்கு ஒரு பேஜ் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ரைட். இப்போ பார்ப்போம். ரைட். உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. இப்போ ஒரு கம்போனன்ட் கிரியேட் பண்ணிட்டேன், இதை மாதிரி நிறைய கம்போனன்ட் உங்களுக்கு வேணும் வச்சுக்கோங்க, எப்படி கிரியேட் பண்ணுறது. ரைட். இப்போ நாம அதையும் பார்ப்போம். சரியா, இன்னொரு கம்போனண்ட்டும் கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதோட வந்து இன்றைக்கு ரெப் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்து வந்து தியரி வைஸ் தான் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவோம். ஸோ அதுக்கு நான் என்ன செய்கிறேன், ஃபர்ஸ்ட் இன்டெலி ஐடியாக்குள்ளே போயிட்டு இதை கொஞ்சம் குறைச்சி கொள்ளணும் எனக்கு இதை அதில் மெயின் கோட் வந்து கூடலண்ணே. ரைட். நான் எடுத்து ஆப்புக்குள்ள வந்து ஆப் மாடியூலுக்குள்ள என்ன கிரியேட் பண்ணணும், நான் புது கம்போனன்ட் கிரியேட் பண்ண போறேன். இவர மாதிரி ஒரு கம்போனன்ட் கிரியேட் பண்ண போறேன். அவர் எங்க கிரியேட் பண்ணி ஆகணும், நான் அந்த ஆப் மாடியூலுக்குள்ளேயே கிரியேட் பண்ண போறேன்.
இன்னொரு கம்பவுண்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு கம்பவுண்ட் கிரியேட் பண்ணுறது எப்படி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. To bring back. ரைட். ஸோ ஒரு இது ஒன்று இருந்தால் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கணும், ஒரு HTML ஃபைல். நான் ஹோம் என்ற கம்பவுண்ட் கிரியேட் பண்ணுறேன்னு வைங்க. அது ஒரு கம்பவுண்ட் கிரியேட் பண்ண அதுக்கு ஒரு HTML ஃபைல் இருக்கணும், SCS ஃபைல் இருக்கணும், ஒரு CSS ஃபைல் இருக்கணும், TS ஃபைல் இருக்கணும். ஸோ இது வந்து யாரு, ஹோம் கம்போனன்ட். ஹோம் கம்போனன்ட். ரைட். ஸோ இப்படி வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். எப்படி நாம செய்யணும்னு பார்ப்போம். சரியா. ஃபர்ஸ்ட் வந்து ஃபோல்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம். போயிட்டு ஆப்புக்குள்ளே போய் ஒரு டிரெக்டரியை கிரியேட் பண்ணுறேன். நியூ டிரெக்டரி, அவருக்கு பேர் வைக்கணும் ஹோம் அப்படின்னு சொல்லி. இவர் தான் நம்மளோட ஹோம் கம்போனன்ட். இதுக்குள்ளே நம்மளோட ஃபைல்ஸ் இருக்க போகுது. நியூ ஃபைல், HTML ஃபைல் ஓடுமே, HTML ஹோம் டாட் கம்போனன்ட். ரைட். அதுக்குள்ள நியூ ஃபைல், இன்னொரு ஃபைல் ஹோம் டாட் கம்போனன்ட் டாட் SCSS. ரைட். அதுக்கு அடுத்த பிறகு இன்னொரு ஃபைல் ஹோம். இப்போ மேனுவலாக கிரியேட் பண்ணுவோம். இது ஆட்டோவாக கிரியேட் பண்ணுறதுக்கும் வே இருக்கு. இப்போ மேனுவலாகவே கிரியேட் பண்ணி பழகுவோம். கம்போனன்ட் டாட் TS. ரைட். இதில் நேம் மாற்றணும், ரீஃபேக்டர் ரீநேம். இப்போ 3 ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம்ல. இப்போ என்ன செய்யணும், நாம இதை வந்து ஒரு கம்போனண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணணும். எங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும், ஃபர்ஸ்ட்டாக TSல ரெஜிஸ்டர் பண்ணணும். TSல போயிட்டு நான் சொல்கிறேன், இது ஒரு அட் கம்போனன்ட். சரி, கேப் கம்போனன்ட். ரைட். இப்போ இன்புட் பண்ணிட்டேன். இன்புட் பண்ண பிறகு நான் இதுக்குள்ள என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் வந்து செலக்டர் செலக்டர் அட் கம்போனண்ட்டுக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் எல்லாம் பாஸ் பண்ணணும் நாம. என்ன என்ன 3 ஃபைலில் ஆப்ஜெக்ட். ரைட். ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இதோட செலக்டரை பேர் இவருக்கு பேர் கொடுக்கணும். ரைட். செலக்டர், செலக்டருக்கு நான் நேம் கொடுக்குறேன் ஆப் ஸ்லாஷ் ஹோம். ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொடுக்கணும் என்ன, அதில் CSS ஃபைலை கொடுக்கணும். அதை என்ன கொடுப்போம், கமா டெம்ப்ளேட் URL டாட் ஸ்லாஷ் டாட் component டாட் HTML. app home component டாட் HTML. அடுத்தது வந்து ஸ்டைல்ஸ் URLs. நீங்கள் நிறைய ஸ்டைல் ஷீட்டும் கொடுக்கலாம். ஸோ நான் ஒரே ஒரு ஸ்டைல் ஷீட் மட்டும் தான் கொடுக்குறேன். ஸோ உங்களை எத்தனை ஸ்டைல் ஷீட் பண்ணுவோம் அத்தனை ஸ்டைல் ஷீட் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், கொடுத்து கொள்ளலாம். ரைட். அப்படியே இருங்களா ஒரு நிமிஷம். டாட் SCSS. ரைட். எல்லாம் சரி. இப்போ நாம் என்ன செய்யணும், இவரை எக்ஸ்போர்ட் பண்ணணும். என்ன, இவரை வந்து எங்கேயாச்சும் யூஸ் பண்ணுறேன்னா இவரை எக்ஸ்போர்ட் பண்ணணும். அப்போ நான் என்ன சொல்கிறேன், எக்ஸ்போர்ட் கிளாஸ், எக்ஸ்போர்ட் கிளாஸ் ஹோம் கம்போனன்ட், ஹோம் கம்போனன்ட். ரைட். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம்,
ஒரு கம்போனண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கேன், அது செலக்டர் கொடுத்துருக்கேன், யூஆர்எல் கொடுத்துருக்கேன், அதோட வந்து ஹோம் கம்போனண்ட் வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டேன். இப்போ சர்வ் பண்ணிட்டு நான் என்ன செய்யறேன், இவரை வந்து யூஸ் பண்றேன். HTML-க்குள்ள போயிட்டு ஒரு டேக் ஒன்று கொடுப்போமே, H2 டேக் ஒன்று கொடுக்கேன். இது வந்து ஹாய், கொஞ்சம் ஸ்லோ ஆகுது டீம், நிறைய சர்வீஸ் ஒன் பண்ணியிருக்கேன் ரெண்டு பீஸில் தான். ஹாய், திஸ் இஸ் ஹோம், திஸ் இஸ் ஹோம் கொடுப்பேன். சர்வ் பண்ணிட்டு என்ன செய்யவும், நம்மளோட HTML-ல போய் க்ளோஸ் ஆல் டேப்ஸ், டிஎஸ்ல போயிட்டு நான் ஆப் ஹோம்ன்ற செலக்டரை யூஸ் பண்ணி கொண்டு வந்து எங்கே போகிறேன், ஆப் டாட் கண்டென்ட் அதுக்குள்ளே போகிறேன். இண்டெக்ஸ் டாட் HTML லோட் ஆகுறது வந்து இந்த மெயின் கம்போனன்ட் தான், ஆப் கம்போனன்ட். இதுகளுக்குள்ள தான் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்மளோட தேவையான இதுகளை வந்து கம்போனன்ட்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். நான் ரைட், ஓகே. இப்போ நான் இதை சர்வ் பண்ணுறேன். சர்வ் பண்ணிட்டு என்ன நடக்குது, நம்மளோட கம்ப்யூட்டரில் ஒர்க் ஆகுதா என்ன அவருக்கு பார்க்க போகிறேன். ரைட், இப்போ போய் பார்ப்போம். ப்ரௌசரில் போய் பார்த்தோமா இருந்தால் நம்மளுக்கு இங்கே என்ன நடக்குது, எரர் வருது. என்ன எரர் வருது, ஆப் ஹோம் இஸ் நாட் அ நோன் எலிமெண்ட். என்ன ப்ரௌசர் சொல்கிறேன், ஆப் ஹோம்ன்ற ஒரு எலிமெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு தெரியாது. ரைட், என்ன நீங்கள் ஒரு இதை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிட்டீங்க, கம்போனண்ட்டை யூஸ் பண்ணி இந்த இவரை வந்து எங்கே இன்ஜெக்ட் பண்ணிட்டீங்க, இவரை HTML-க்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் இவர் நம்ம எனக்கு தெரியாது, இவர் யாருன்றே தெரியாது. ஒரு யூனிவர்சிட்டியில் சொல்கிறீங்க, இந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கிளாஸுக்குள்ள போயிட்டார், ஆனால் ரெஜிஸ்டர் சொல்கிறேன் என்ன எனக்கு தெரியாது, இது யார் ஸ்டூடெண்ட் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன். அப்படி இந்த இடத்துல நாம என்ன செய்யணும், ஏன் நம்மளுக்கு இந்த எரர் வந்து யாராச்சும் கண்டுபிடிக்கலுமா, யாராச்சும் சொல்லலுமா, இது ஏன் என்ன நடந்தது, என்ன செய்யலாம்ன்ற ஏதாச்சும் ஐடியா இருக்கா, தியரியை வச்சு கண்டுபிடிக்கலுமா, யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம். தியரியை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். ஏனென்றால் நாம் என்ன செய்யணும், நம்ம ஆப் மாடியூல் டிஎஸ் தான் வந்து ரெஜிஸ்டர். இந்த ஃபுல் ஆப்புக்கும் இந்த ஆப் மாடியூலுக்குமே ரெஜிஸ்டர் யார் வந்து, இந்த ஆப் டாட் மாடியூல் டாட் டிஎஸ்ன்றவர் தான் ரெஜிஸ்டரர். இவர்கிட்ட நாம் என்ன செய்யணும், இவரை போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்படி ஒரு கம்போனன்ட் இருக்கு, அந்த கம்போனண்ட்டை வந்து நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளுங்க, ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ நாம் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் நான் என்ன போறேன், ஆப் மாடியூல் டாட் டிஎஸ்க்கு போறேன். போயிட்டு பார்த்தீங்களா டீம், மெயின் கம்போனன்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதை மாதிரி நீங்க என்ன செய்யணும், நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ஹோம் கம்போனன்ட். ஸோ அதுக்கு முதல் அதை இம்போர்ட் பண்ணீங்க, இம்போர்ட் ஹோம் கம்போனன்ட் இம்போர்ட் பண்ணியாச்சு. இம்போர்ட் பண்ணிட்டு இதை காப்பி பண்ணி பேஸ்ட். ரைட், இப்போ என்ன செஞ்சிட்டோம், இம்போர்ட் பண்ணிட்டவனே. இம்போர்ட் பண்ணிட்டு அதை வந்து நான் என்ன செய்யறேன், இந்த டிஎஸ்ல எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஹோம் கம்போனண்ட்டை எங்க இம்போர்ட் பண்ணியிருக்கேன், இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கேன். மெயின் ரெஜிஸ்டர் சொல்லிட்டேன். ரெஜிஸ்டாரர் இப்படி ஒரு ஹோம் கம்போனன்ட் இருக்கு, அவரை வந்து நீ ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோள். இப்போ சர்வ் பண்ணிட்டு இப்போ பில்டிங் ஆகுது பாருங்க. ரைட், சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது. இப்போ போய் பார்ப்போம் ஒர்க் ஆகுதாண்டு. பார்த்தீங்களா, ஹாய் திஸ் இஸ் ஹோம். அப்படி என்ன நடக்குது, நம்மளுக்கு ஒரு கம்போனன்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அதை என்ன செஞ்சிட்டோம், HTML ஃபைலில் வந்து லோட் பண்ணிட்டோம். ரைட், ஸோ இது விளங்கிட்டா டீம். இதை வந்து ஸ்ப்ளிட் ரைட், இது HTML ஃபைல், இது கம்போனன்ட் ஆஃப் டிஎஸ் ஃபைல். எனக்கு டக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க பிரியந்தினி சசிவரன் தவிரன். இப்போ விளங்கிட்டு அவங்களுக்கு ஒரு கம்போனன்ட் கிரியேட் பண்ணி அப்படி லோட் பண்ணுறேன். ரைட், இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். சரி, இப்போ ஆப் ஹோமை வந்து என் ஆப் கம்போனன்ட் கொடுக்கலாம், இதை வந்து நான் டிரெக்டாக போய் இண்டெக்ஸ் டாட் HTML ஃபைலில் கொடுத்து என்ன நடக்கும், இப்போ கொடுத்தா ஒர்க் ஆகத்தானே வேணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். சரி, நான் கொடுத்துட்டு போய் செக் பண்ணி பார்க்க எனக்கு எந்த ஒரு அவுட்புட்டுமே வரல டீம், எந்த ஒரு அவுட்புட்டுமே வரல. அப்போ என்ன நடக்குது இங்கே, ரைட் டீம்.
இப்ப எப்படி நம்மட index.html நம்ம ப்ரொஜெக்ட் லோட் ஆகக்குள்ள மெயின் ஃபைலை தேடி போகுமோ அதே மாதிரி மெயின் டிஎஸ் ஃபைல் யாரை தேடுவார்? ப்ரொஜெக்ட் லோட் ஆகக்குள்ளே மெயினா இருக்க டிஎஸ் ஃபைல் தான் இருக்கும் மெயின் டாட் டிஎஸ். இவர் தான் வந்து ப்ரொஜெக்ட் ரன் ஆகக்குள்ளே ப்ரௌசருக்கு போற மெயின் டிஎஸ் ஃபைல். எப்படி index.html ஃபைல் வந்து மெயின் ஃபைலோ அதே மாதிரி இது ஃபுல் இந்த ப்ரௌசருக்குமான எல்லா மெயின் இன்டராக்ஷன் மெயின் கேட்வே பாயிண்ட் தாரோ இந்த மெயின் டாட் டிஎஸ் ஃபைல். ஸோ அவருக்குள்ள போய் பார்ப்போம் என்ன நடந்திருக்கேன். நான் என்ன செய்யறேன், இங்க தேடி பார்க்க யார் இந்த மெயின் டாட் டிஎஸ் ஃபைல். இங்க வந்து பார்த்தால் இந்த இருக்கேன். ஸோ இவரை கிளிக் பண்ணி பார்த்தால் இங்க பாத்தீங்களா டீம், இவர் தான் வந்து நம்மளோட ஆப் மாடியூலை இம்போர்ட் பண்ணியிருக்கார். இம்போர்ட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த ஆப் மாடியூல தான் இவர் பூட் ஸ்ட்ராப் மாடியூலா வந்து என்ன செய்யறார், நம்மளுக்கு தாரார். சரிதானே? ஸோ பூட் ஸ்ட்ராப் பண்றது நாம நினைக்கிற பூட் ஸ்ட்ராப் இல்லாத ஒரு ஸ்பெஷல் மெத்தட். அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆப் மாடியூலை வந்து லோட் பண்ணு. ரைட், ஆப் மாடியூல்ன்றனே நம்ம இவர் தான் ஆப் மாடியூல். இந்த ஆப் மாடியூலை வந்து லோட் பண்ணு என்ற ஃபர்ஸ்ட் என்ன செய்யுது, இந்த ஆப் மொடியூலை வந்து லோட் பண்ணும். அந்த மொடியூல்ல இருந்து தான் அதுல மெயின் இது வந்து index.html குள்ள போகும். அப்ப ஆப் மொடியூலோட மெயின் கம்போனன்ட் யாரு? ஆப் டாட் கம்போனன்ட். அதால தான் நம்ம அதுக்குள்ள சப் கம்போனன்ட் கிரியேட் பண்ணியிருந்தாலும் அதை டிரெக்டா வந்து நம்மள என்ன செய்யலாம் இருக்கு, index.html யூஸ் பண்ணி எல்லாம் இருக்கு. ரைட். ஸோ இப்போ ஐடியா விளங்கிட்டா ஏன் வந்து இங்க இன்ஜின் ஆப் மாடியூல் வந்திருக்கு பூட் ஸ்ட்ராப் பண்ணிருக்க வடிவத்தை நம்மளால டிரெக்டா ஒரு ஹோம் இதை வந்து இங்க கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணிடலாம் இருக்கு. ஓகே வாட்டி? ரைட்டிங். ஸோ இதில் இன்னும் ஒவ்வொரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் மிச்சம் இருக்க ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். டாட் ஆங்குலர்ன்றது டாட் ஐடின்றது வந்து நம்ம இன்டெலிஜே ஐடியா வந்து ஜென்ரேட் பண்ணுறது, அதுகளுக்கான கன்ஃபிகரேஷன். ஐ மீன் டாட் விஎஸ் கோடுன்றது வந்து விஎஸ் கோடுக்கான கன்ஃபிகரேஷன். ஸோ டாட் ஆங்குலர்ன்றது ஆங்குலருக்கான கன்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். ஸோ நோட் மாடியூல்ஸ்ன்றது வந்து நம்மளோட ப்ரொஜெக்ட்டுக்கு தேவையான அவ்வளவு டிபெண்டன்சிஸ் வந்து இதுக்குள்ள இருக்கும். இதில் வந்து 9,000க்கு மேற்பட்டது இருக்கும். ஸோ நீங்கள் யாருக்காச்சும் ப்ரொஜெக்ட் அனுப்பணும்னா நீங்கள் இதை டிலீட் பண்ணி போட்டு தான் அனுப்புறது. சரிதானே? அவங்க அதை இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த நோடுன்றது வந்து நம்மளோட ப்ரொஜெக்ட்டுக்கு தேவையான அவ்வளோ டிபெண்டன்சிஸும் இருக்கிற இது. ரைட் டீம், ஒரு நிமிஷம் இருங்க. ரைட் டீம். ஸோ நோட்ன்றது வந்து என்ன, ஃபுல் நோ உங்களோட டிபெண்டன்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணியிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இதில் தெரிஞ்சிருக்கும் டிஎஸ் கன்ஃபிகரேஷன் டைப் ஸ்கிரிப்ட் கன்ஃபிகரேஷன் ஃபைல் தான் வந்து டிஎஸ் config.json. அடுத்தது வந்து இதில் இருக்க package.jsonல பார்த்தீங்கன்னா நம்மளோட டிபெண்டன்சிஸ் என்னென்ன டிபெண்டன்சிஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்து என்னென்ன ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோமோ அந்தந்த ஸ்கிரிப்ட்லாம் இருக்கு. என்ஜி ஸ்டார்ட்னு சொன்னால் என்ஜி சர்வர்னு சொன்னால் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும். என்ஜி பில்டுன்னு சொன்னால் பில்ட் பண்ணும். என்ஜி பில்ட் வாட்ச்னா நம்மளோட இது வாட்ச் பண்ணும். ஸோ டெஸ்டிங்க்கு இது. ஸோ அந்த மாதிரி கன்ஃபிகரேஷன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணியிருக்கிறது, நம்ம நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்க எல்லா டிபெண்டன்சியை மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து package.jsonன்ற ஃபைல். இது வந்து லாக் ஃபைல். பேக்கேஜ் /log.json லாக ஃபைல். ஸோ நாம் என்னென்ன ப்ராஜெக்ட்ல என்னென்ன செய்கிறோம், எப்படி செய்கிறோம், என்னென்ன வேர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்ன்ற எல்லா லாகும் வந்து இதில் இருக்க போகுது. ஸோ இவ்வளோ தான் வந்து பேசிக் ஃபைல் இதில் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது. டாட் இக்னோர்ன்றது வந்து நம்ம கிட்ல ப்ராஜெக்ட் அப்லோட் பண்ணக்குள்ள நீங்கள் எந்தெந்த ஃபைல்ஸை விட்டுட்டு நாம அப்லோட் பண்ணணும்ன்றதை அதை வந்து ஒரு பிளாக் மாதிரி. ஸோ பிளாகர் ஐ மீன் இடையில வாரதை வந்து பிளாக் பண்ணி தான் மற்றதை செய்வேன். சரி, அதுக்கானது தான் இந்த டாட் இக்னோர். ஸோ மற்றதெல்லாம் பெருசாக வேறு எந்த இதுகளும் இல்லாட்டி அதை நம்ம ப்ரொஜெக்ட் செய்யக்குள்ள வந்து டெவலப் பண்ணி கொண்டு போவோம். ஸோ ஓகே தானே டீம்? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு பேசிக்காக வந்து விளங்கிட்டு தானே?
நாம் இனி தியரி வைஸ் பார்க்க தொடங்கணும்னா சரி. ஸோ அப்போ நம்ம ரெப் பண்ணுவோமா கிளாஸை? ஸோ பிரியந்தினி, சசிவரன் அண்ட் தயூரன். ரைட், ஓகே டீம்ஸ். எனிவே நான் ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணுறேன் நைட்டுக்கு. ஸோ நாளைய ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்றைய அந்த பேலன்ஸும் நாளைய மார்னிங் வீடியோவும் காலம்புற அப்லோட் ஆகும். பிறகு நாளைக்கு ஈவினிங் வந்து லைவ் கிளாஸ் இருக்கு. ஓகே, ஹேவ் அ நைஸ் டே. பை பை, குட் நைட்.